ஸ்ரீ பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் கே.எஸ். ஐயங்கார், ஹரிஹர சர்மா ஐயாவும் வந்திருக்கும். ஐப்பசி மாதத்தின் விஸ்வாவசு வருஷத்தின் ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் உண்டான நாட்களில் மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள், இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏற்றங்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரமும் 9 நட்சத்திர பாதமும் கொண்டது மகர ராசி. இந்த மகரம் அப்படின்னாலே மெல்ல செல்லும் கிரகமான சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட கிரகம். இந்த மகர ராசிக்காரங்க எப்படி செயல்படுவாங்க, என்ன செயல்படுவாங்க அப்படின்றது அவங்களுக்கும் அவங்கள படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஆட்டோக்காரங்க போடுவாங்கல்ல, லெஃப்டில் கையை போட்டு ரைட்டில் போவாங்க, அதேமாதிரி அவங்களோட டிசிஷன் அவங்களால மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. அதே போல் அவங்க சுயநலத்தோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சரி, அப்படியேற்பட்ட நபர்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர சனியும் மற்றும் ராகுவும் இருக்காங்க. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கார், அதிசாரம் வாங்கியிருக்கிறாரு. எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அப்படின்றது, குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார், பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார். அப்போ குரு ராசியை பார்க்குறாரு. அப்போ இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற 18/10/2025 16/11/2025 வரும். அது அற்புதமான மாதமாக இருக்குமா? அது அற்புதமான மாதம் இருக்கும்னு சொல்லலாம். சரி, இதில் 10ஆம் இடத்துல நீச்சமடைஞ்ச சூரியனும் ஆட்சி பெற்ற சுக்கிரனும் அங்காரகனும் இருக்காங்க. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. நீண்ட நாட்களாக உத்தியோகத்துக்கு தேடிட்டு இருந்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அரசு தொடர்புடைய உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னாக்க, 9க்கு உண்டான புதன் 10லையும், 10க்கு உண்டான புதன் 11லையும், அதே போல் 8க்கு உண்டான சூரியனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்காரு, சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு. இதுக்கு பேர் நீச பங்க ராஜயோகம். அப்போ அரசுக்கும் உங்களுக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு வீட்டில் முடங்கி கிடந்த அத்தனை மகர ராசி என்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள், அதுவும் பார்த்தாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு ஷூட்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, 11ஆம் இடத்து செவ்வாய் 10ல் இருக்காரு. அடுத்தது 9 கூடையவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்காரு. இதை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது தர்ம கர்ம ஆதிபதி யோகம். அப்போ 9, 10, 11 தொடர்பு வரும்பொழுது வெற்றி வெற்றி வெற்றி. செய்கின்ற தொழில், செய்யக்கூடிய வேலைகள், நீண்ட காலமாக பதவி உயர்வு, பணவரவு எதிர்பார்த்துட்டவங்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வும் பணவரவும் இந்த 18/10/2025 16/11/2025 வருமா? கண்டிப்பாக வரும், கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படி சாமி சொல்கிறீங்க? 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதியான குரு உங்களுடைய 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் தன்னுடைய விசேஷமான பார்வையாக 9ஆம் பார்வையில் அவருடைய வீட்டையே பார்க்குறாரு. நீங்கள் எடுக்கின்ற நல்ல முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு 7.5 சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இந்த அவதி பெற்றவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நல ரீதியான தொந்தரவு இருந்துச்சு, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருந்துச்சு, அது எல்லாமே இந்த அதிசாரம் பெற்ற குருவுடைய பார்வை படும்பொழுது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இதில் பொறுத்தளவுக்கு நாம் எப்போதுமே மாசாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரன், இவங்க 4 பேரும் இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு என்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சமசப்தமத்தில் குரு பகவான் கேட்கவே வேண்டாம், கண்டிப்பாக குருபலம் வந்தாச்சு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு.
இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவரே 11ஆம் இடத்துல ஒரு மிகப்பெரிய, அதாவது அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு சூரியன், அவர் வந்து 10ஆம் இடத்துல போய் இருக்கார். நீச்ச பங்கம் அடைகிறார். பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா அரசாங்கம் பணிகள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு அதாவது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும். 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ஏன்னா நீச்சபங்கம், சூரிய பகவான் நீச்சபங்கம் அடையிறது ஒரு விசேஷம். அதை தவிர பார்த்தேன்னா 9-10 அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெறுறது. அது ஐயா சொன்ன மாதிரி 9-10 அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெறதுனால தர்மகர்மாதிபதி யோகம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து சனி பகவானும் வக்கரகதியில் இருக்கிறதுனால பணவரவிற்கு எப்பொழுதுமே பஞ்சம் இருக்காது. இவ்வளோ நாளாக உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தது. இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராசிக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாயும் 10ஆம் இடத்துல போயிருக்கார். அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த மைனிங், இந்த இது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, அதை தவிர வந்து பார்த்தாலேனால் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், அதை தவிர இந்த குழாய் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸு, லேபர் வச்சு நிறைய வியாபாரங்கள் வேலைகள் செய்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரியான இன்ஜினியரிங் சைட்ஸில் இருக்கிறவாடுகள்லாம் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமையப்படுது. 9ஆம் அதிபதியான புதனும் வந்து இப்போ மூலத்திரிகோண உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போகிறது. அதனால் பார்த்தோம்னா தந்தையின் சொத்துக்கள் வரும், திடீர் பணவரவு, திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம், அதை தவிர சுகங்கள் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் வரும். இதனால் பார்த்தோம்னா உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உழருது. இதனால் வந்து முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இளைய சகோதரர்கள் கூட நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அது வந்து ஒரு பெரிய விசேஷம். லாபஸ்தானத்தையே குரு பார்க்குறது பெரிய விசேஷம். லாபஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் வெளிநாட்டிலிருந்து திடீர் பணவரவு, அதாவது அதர் கரன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளிநாட்டு இது வழியாக பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏற்றமான காலமாக இருக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில நாட்கள் நீங்கள் வந்து தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லுவோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அது என்ன, எந்தெந்த நாட்கள் வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள், அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஐப்பசி மாதம் பிறக்கக்கூடிய நாளான 18-10-2025 சந்திராஷ்டமம். அப்போ மாதம் பிறக்கும்போதே எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 12-11-2025, 13-11-2025 மற்றும் 14-11-2025 இந்த 4 நாட்களும் மகர ராசிக்காரங்க எச்சரிக்கையோடு செயல்படணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம், புதிய முயற்சிகள் தொட வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் செய்கிறத தவிர்க்கணும். சரி, அடுத்தது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னாக்க, ஒரு ட்ரிப்பு திருநள்ளாறு, காரைக்கால்லேருந்து 7 கிலோமீட்டர் இருக்கிறது திருநள்ளாறு. அந்த திருநள்ளாறுக்கு எப்படி போகணும் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு நலகுளத்தில் போயிட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணிவிட்டு வஸ்திரதானம் பண்ணிவிட்டு அதில் இடது பக்கத்தில் நல களி தீர்த்த விநாயகர் மற்றும் பைரவர் சன்னிதானம் இருக்குது. அது ரெண்டுத்தையும் கும்பிட்டுட்டு ஒரு சூர தேங்காய் போட்டுட்டு நேராக கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் ஈஸ்வரன் தர்பாரண்ய ஈஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை, அதை முடிச்சுட்டு எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை. வெளியில் வரும்போது ஒரு 11 எல் தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாமே தீரும்.
சாமி எனக்கு திருநள்ளாறு போகிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது, நான் வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை காலையில் சனி ஹோரை அப்படின்றது 6 to 7 சனி ஹோரை, அதில் 3 எள் தீபம் 9 முறை பிரதட்சணம். கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு ஒன்று தயிர் சாதம் இல்லாட்டி எள் சாதம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணுங்கள். இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் இதை பொறுத்தளவுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 18/10/2025 16/11/2025 வரையிலும் மொத்த பலன்கள் என்ன நல்லது என்ன கெட்டது எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரும் சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மகர ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உடல் நலம் நல்லபடியாக இருக்கும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா அதுவும் ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். அதை தவிர மறைந்து இருக்கக்கூடிய இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரும். அரசாங்கத்தின் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது மெரிட் அந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அங்கீகாரங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். 2ஆம் இடத்துல வக்கர சனி இருக்குது. இவ்வளோ நாள் குரு பார்த்துட்டு இருந்தார். அதனால் இப்போ குரு பார்வை இல்லை அந்த சனி பகவானுக்கு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் மற்றும் 95 விழுக்காடு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பான கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக. ராசியில் சனி பகவான் வக்ர சனி கூட ராகு பகவானும் இருக்கார். கடந்த காலகட்டங்களில் குருவுடைய பார்வை இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ குருவுடைய பார்வையும் படாமல் போயிடுச்சு. அப்போ இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உடல்நல ரீதியான தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எலும்பு வலி, மூட்டு வலி மற்றும் எலும்பு மஜ்ஜை ப்ராப்ளங்கள் மற்றும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த கும்பராசிக்காரங்க ஐப்பசி மாதத்தில் இருக்கணும். ஏன்னா வக்ர சனி அங்கே ஏற்கனவே ராகு இருக்கார். ராகு கேது அப்படின்ற பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அந்த இடத்த அதிபதியோட வேலையை செய்வார். அப்போ ஒரு சனி பகவானுக்கு போது 2 சனி பகவான் இருக்கிறதா அங்கே ஐதீகம். அப்போ உடல் நலத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியில் உணவு பழக்க வழக்கங்களை சாப்பிட்றத குறைச்சிக்கணும். அதே போல் கால நேரத்தில் கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும். காலந்தவறி சாப்பிட்டாக்க உடல் உபாதைகள் அடிவயிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 9ஆம் இடத்துல நீச்சமடைஞ்ச சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்காங்க. 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது உயர்கல்வி மற்றும் புகழ் சார்ந்த இடம். இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உயர்கல்விக்காக முயற்சி செய்கிறவங்க நம்மளை பொறுத்தளவுக்கு உயர்கல்வி அப்படின்றத பொறுத்தளவுக்கு +2க்கு அப்புறமே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வின்னு சொல்லுவோம். பிஜி, யூஜி, அதே போல் இந்த ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, அதே போல் ஐபிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு மற்றும் பிஹெச்டி படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு உயர்கல்வியில் வெற்றி கிடைக்கும். என்ன சாமி 9ல் சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, நீங்கள் வெற்றி கிடைக்கும். நீசம் மட்டும் அடையலை, அங்கே ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்து நீச பங்கம் அடைஞ்சதுனால உயர்கல்வியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மத்திய அரசு வேலை அப்படின்னா யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 8, 9, 10 தொடர்பு வருது. 8க்குரிய புதன் 9ல் இருக்கார், 10க்குடைய செவ்வாய் 9ல் இருக்கார்,
நீச்சமடைஞ்ச சூரியனும் ஆட்சி பெற்ற சுக்கிரனும் இருக்காங்க. அப்போ இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் தொழிலில் தொடர் முன்னேற்றம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடை ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை இருக்குமா? ஏற்றமான நிலை இருக்கும். மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஐப்பசி மாதம் வெற்றி மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் நம்ம மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது சூரிய பகவான், அங்காரக பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், இந்த 4 கிரகங்களும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு என்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளோட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கும்பத்தை பொறுத்தவரையில் ராசியில் சனி பகவான் வக்கரகரியிலையும் ராகுவோடு இருக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலையில் மாறுதல்களையும் புதிய கடன்களையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது 7ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் 9ஆம் இடத்துல போய் இருக்கார். இந்த மாதம், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தே இருக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்தே 9ஆம் இடத்துல இருக்கார். தொழிலில் சற்று பின்னடைவு இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுகள்லாம் கண்டிப்பான படிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் அது சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலே ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர்னு வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் புதன் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலே ஆனால் உங்களுக்கு ரேஸு, லாட்ரி, ஷேர்ஸு இந்த மாதிரியான விஷயம், அதாவது இந்த யோகங்களை குறிக்கக்கூடிய ஜாக்வாட் அடிக்கக்கூடிய விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அதனால் தந்தையின் உடல்நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் 9ஆம் இடத்திலே சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. செவ்வாயோடையும் சேர்ந்து இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நீங்கள் நினைத்த வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்ச MBA, அதாவது MS, MBA இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் இந்த மாதம் முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது முயற்சிகளை நல்லபடியாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது, இந்த காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், அதையும் தாண்டி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய மாறுதல்கள் இல்லாமல் இருக்கிறதுனால எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம், என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை தவிர்க்க வேண்டிய நாட்கள் 18-10-2025, 19-10-2025, 20-10-2025, 21-10-2025. இந்த நாட்களில் 4 நாட்கள்லையும் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சிகளை தவிர்ப்பது சிறந்தது. சரி சாமி, நான் புக் பண்ணிட்டேன், வேறு வழி இல்லை, என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் அந்த முதியோருக்கான காலையில் டிஃபன், மத்தியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு இது எல்லாம் உங்களுடைய செலவில் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உங்கள் கையாலேயே பரிமாறினீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாம் தீரும். சரி, இதை தவிர தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, திருக்கொள்ளிக்காடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த திருக்கொள்ளிக்காடு அப்படின்றது சனீஸ்வரனுக்கு புனிதமான ஸ்தலம். ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனை, வர பிரச்சனை விலகும். சாமி, எனக்கு திருக்கொள்ளிக்காடு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் சனிக்கிழமை சனி ஹோரையான கார்த்தால 6 to 7 சனீஸ்வர பகவானுக்கு 3 எழுதியும் 9 முறை பிரதட்சணம். அந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு ஒன்று எள் சாதம் இல்லாட்டி தயிர் சாதம் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி அதை விநியோகம் பண்ணிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையுமே விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஐப்பசி மாதம் 18-10-2025 16-11-2025 வரையிலும் கன்க்ளூஷனாக
என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் அப்படின்றத நம்ம கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கும்பராசியை பொறுத்தவரையில் அரசாங்க உத்தியோக பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய பணி மாற்றம், பணி நிரந்தரம், பணியில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் திடீர் பணவரவு, ஷேர் மார்க்கெட், அதுக்கப்புறம் அதாவது எதிர்பாராத இடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்து நிச்சயமாக வரும். தந்தையின் மூலியமாக அதீதமான செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழரை சனியும் நடக்கிறது, ஜென்ம சனியும் நடக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாளுவதும், நல்லபடியாக யாரிடமும் எரிஞ்சு பேசாமல் பொறுமையாக பேசி பழகுவதும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக சிறப்பாக மாற்றும் அப்படின்னு இந்த மாதம், அதாவது ஐப்பசி மாதம் உங்களுக்கு 80 விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். மீனராசி நேயர்கள், பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதம் கொண்ட ராசி. மீனராசிக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, குருவின் பார்வை ராசியில் உழருது. பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி உண்டு. குழந்தைகளினால் பெருமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொதுவாகவே மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்கள் சொல்லுவோம். இந்த விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் அதிபதி சமசப்தமத்தில் நீச்சம் பெற்று போகிறார். அது தவிர பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல 7ஆம் அதிபதியான புதன் இருக்கார். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடையிறது. 6, 7, 8 இந்த 3 கிரகங்களினுடைய கூட்டு இருக்குது. அதாவது 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலும் 7, 8 பரிவர்த்தனையாகிறதுனால பெரிய விசேஷம் இருக்காது. எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு தகராறுகள் வரும். இப்போ கோர்ட்டு கேஸுன்னு நினச்சிட்டு இருக்க வாழ்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறது, அதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு, ஒரு நிரந்தர தீர்வு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6, 7, 8 இந்த 3 கிரகங்களுடைய கூட்டம் இருக்கிறதுனால பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேயானால் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். எதிர்பாலினத்தவரோடு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் மூலியமாக கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்களேயானால் தேவையில்லாத உடல் நல பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. என்ன சார் இப்போ தான் குரு பார்க்குறதுனால உடல் நலத்தில் நல்லா இருக்கும்னு இவ்வளவு நாளாக இருந்த பிரச்சனைகள்னால பின்னடைவு இருப்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது. திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய, மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மறைந்த அதிபதி இன்னொரு மறைந்த ஸ்தானத்தில் ஆட்சி பெறுறார். 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறது ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்கள் முயற்சிகள் மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு யோகம். அது தவிர வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆஃபீஸில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இப்போ வெளிநாடு போகக்கூடிய இந்த மாதத்தில் வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த காலகட்டத்தில் செவ்வாயினுடைய மாற்றம், சூரியனுடைய ஏற்றம் என்னென்ன கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மீனம் அப்படின்னாலே குருவுடைய ஆதிக்கம். அந்த குரு 5ல் உச்சம் பெற்று சுய நட்சத்திர பாதம் வாங்கி அவரே ராசியை பார்க்குறாரு. தொடர் முன்னேற்றங்கள் இருக்குமா? தொடர் முன்னேற்றங்கள் இருக்கும். 6 சூரியன் 8ல் நீச்சம் அடைகிறாரு. கூட ஆட்சி பெற்ற சுக்கிரனோட சேர்ந்து நீச பங்கம் அடைகிறாரு. இவங்க இந்த காலகட்டங்களில் உத்தியோக விஷயமாக மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய இருக்குது. அது என்ன சாமி மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கை?
ஆஃபீஸ் மூலயமா டெபுட்டேஷனாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இங்கே வாங்கிட்டு இருந்த மாதிரி 3 மடங்கு வருவாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ கடந்த காலகட்டங்களில் தனத்தில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தனம் நல்லபடியாக இருக்குமா? நல்லபடியாக இருக்கும். அடுத்தது 8 ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். பட் 6, 8 தொடர்பு வரதுனால உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சுக்கிரன் தொடர்புடையது அப்படின்றது இந்த சுகரு பிபி இதெல்லாம் டச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வெளியில் உணவு அருந்துறதை தவிர்ப்பது சிறந்தது. எதாக இருந்தாலும் வீட்டில் சாப்பிட்றது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். இதை தவிர விரய சனி நடக்குது. அந்த விரய சனியும் பார்த்தா சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு, கூட ராகு பகவானும் இருக்கார். அப்போ இந்த விரயங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சுப விரயங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது, அசுப விரயங்களாக இருக்குது. ஏன்னா குரு பார்க்கல அந்த சனீஸ்வர பகவானை, இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்போ பார்க்கல. அப்போ அதனால் அசுப விரயங்கள் அப்படின்னா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது, வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்கள் வருது, இது எல்லாமே இந்த ஐப்பசி மாதத்தில் மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். அடுத்தது பூமிக்காரகனான அங்காரகன் 8ல் போய் மறைஞ்சு போயிட்டார். அவரோட வீட்டுக்கு அவர் 12ல் இருக்கிறாரு. புதுசாக வாங்கணும்னு வீடு நினைக்கிறவங்க 1 முறைக்கு 2 முறை உங்களுடைய லாயர்கிட்ட வீட்டில் உள்ள லிட்டிகேஷனை பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6 போய் 8ல் மறைஞ்சதுனால அரசு தொடர்புடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரக்கூடியதுன்றதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, என்ன தான் சாமி இப்போ சொல்ல வரீங்க? ஐப்பசியில் பொறுத்தளவுக்கு 18/10/2025 16/11/2025 வரலும் எந்த ஒரு பெரிய முயற்சிகளும் செய்கிறத தவிர்ப்பது சிறந்தது. இல்லை பண்ணணும் அப்படின்னா பிரச்சனைகளை எதிர்கொள்கிற அளவுக்கு மனசை பக்குவப்படுத்திக்கிறது நல்லது. சரி, இதில் சாமி 29 நாள் சொல்கிறீங்க. இந்த 29 நாளில் எனக்கு கெடுதல் செய்யக்கூடிய நாட்கள், அதாவது நான் முயற்சி எடுக்கிறது தோக்கக்கூடிய நாட்கள், நான் வெளியூர் வெளிமாநிலம் பயணம் செய்யக்கூடாத நாட்கள் அப்படின்னு இந்த சந்திராசிரம தினங்கள் சொல்லுவீங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். 21/10/2025, 22/10/2025, 23/10/2025 இந்த 3 நாளும் பெருங்கொண்ட முயற்சிகள் எடுக்க வேண்டாம். சுப நிகழ்வுகள் நிகழ்த்த வேண்டாம். முடிவு எடுக்கிறதுல குழப்பமான நிலை வரும். உங்கள் ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ல் இருக்கிறாரு. மதிக்காரகன் குழப்பமாக இருக்கும்போது, நம்ம எப்போதுமே டென்ஷனாக இருக்கும்போது நாம் எடுக்கின்ற முடிவுகள் தப்பாக வரும். அதனால் இந்த 3 நாளும் தவிர்க்கிறது நல்லது. அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் போய் தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலையில் கோவுக்கு அந்த மாதத்துக்கு உண்டான வைக்கோல் புல் அகத்திக்கீரை வாங்கி அதை வாங்கி கொடுக்கறதுக்கு பணத்தை கட்டிட்டு கோ வாழ்த்து இருந்தாக்க, கோ அருளாசி இருந்தாக்க, சகல தெய்வங்களும் மாசம் செய்கிறது கோ, இதை பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனை வர பிரச்சனை அத்தனையும் தீருமா? தீரும். சரி சாமி, அடுத்தது எனக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமுநாதன் சரியில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க உங்களுடைய மடாதிபதிகள் அவங்கள பொறுத்தளவுக்கு இவங்க இருக்காங்க, ஆச்சாரியார்கள் இருப்பாங்க, மத குருமார்கள் இருப்பாங்க. அவங்கள இந்த மாதம் 18/10/2025 14/11/2025 சங்கராச்சாரியார்கள், ஜீயர்கள், மட அதிபதிகள், உங்களுக்கு மானசீக குருவாக இருப்பவர்கள், அதே போல் சித்தர்கள், ஜீவ சமாதிகளை போய் கண்டு தொழுதுட்டு வந்தோம் அப்படின்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனையும் தீருமா? தீரும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னாக்க அந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம், அந்த பிரதோஷத்துக்கு ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வாங்க. அதே போல் அந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, நான் என் சந்திரனுக்கு உண்டான சங்கடத்தை விளக்கியவர் அந்த சங்கடகர சதுர்த்தி விநாயகர். அப்படியேற்பட்ட விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வாங்க. வர பிரச்சனை வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்டு விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா? விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த மீனராசி என்பவர்களுக்கு கன்க்ளூஷனாக இந்த பயிற்சிகள்னால் என்னென்ன அப்படின்னா நம்ம மாத பலன்கள் சொல்கிறது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரன், என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக கொடுப்பாரு. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மீனராசிக்காரர்களுக்கு தீர்க்கமான சிந்தனை, உடல் நலத்தில் ஏற்றம், எடுத்த காரியங்கள் முடியக்கூடிய காலகட்டம்.
வேலையில் மாறுதல், வேலையில் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு, திடீர் வேலை வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள், புதுசாக அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அரசாங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவரை அதிகமாக நம்ப வேண்டாம். எதிர்பாலினத்தவரோடு வம்பு வழக்கு கேஸ் ஏதாவது இருந்ததேயானால் அது பிரச்சனையில் முடியக்கூடிய காலகட்டமாக அமையிறது. வெளிநாடு வெளியூர் போகும்போது ஜாகிரதையாக போங்க. தேவையில்லாத சச்சரவுகள் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் இந்த 2 கிரகங்களும் அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கறதில்லை. 8ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது சிறு சிறு தொல்லைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிதாக, அதாவது திடீர் போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதம், அதாவது ஐப்பசி மாதம் விஸ்வாவசு வருஷம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி இருப்பதனாலும் உங்களுடைய 6, 7, 8 அதிபதிகளான சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் ஒருவருக்கொருவர் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதாலும் சில பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப் தொழில்கள் மூலியமாக வருவதற்கும், பேச்சில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும், தந்தையின் உடல்நிலையிலையும் தந்தையின் தொழிலிலையும் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு 80% மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.